குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 15/8/2026 ஆகஸ்ட் மாசத்துல சனிக்கிழமை ஸ்ரீ பராப வருடத்திலே ஆடி மாதத்தின் 30ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், கிருஷ்மரது முதிவேரின் காலத்திலே கடக மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே திருதியை என்கிற 3வது திதி மாலை 8:35 வரை, பின்பு சதுர்த்தி திதியான நாள் இன்று. பூர நட்சத்திரம் காலை 7:01 வரை, பின்பு உத்தர நட்சத்திரமான சூரியனின் நட்சத்திர சாரத்திலே சந்திரனின் பயணம் இன்றைக்கு இருக்க போகிறது. இன்றைக்கு அனைவருக்கும் இனிய சுதந்திர நிற நல்வாழ்த்துக்கள். 80வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். 79 வருஷம் ஆயிடுச்சு நமக்கு சுதந்திரம் கிடைச்சி. சுகமான வாழ்க்கை பாரத மாதா நமக்கு தர வேண்டும். வந்தே மாதரம் என்று எங்கும் முழங்க வேண்டும் என்ற பாரதியின் கனவு நனவாகட்டும். இன்றைய நாளிலே காலையில் நல்ல நேரம் 7:45 8:45, சாயங்காலம் 4:45 5:45 வரைக்கும், ராகு காலம் 9 to 10:30 மணி வரைக்கும், குளிகை 6 to 7:30 வரைக்கும், யமகண்டம் 1:30 to 3 வரைக்கும். கிழக்கு பக்கம் சூலம் தயிர் பரிகாரம். கடக லக்னத்திலே சூரியன் 31 வினாடிகள் மட்டுமே இருக்கிறார். 6:04 சூரியன் உதயம் கொண்ட இந்த நாளிலே துலா ராசியிலே கும்பராசியிலே சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்பட்டிருக்கும். கோச்சாரத்திலே இன்றைக்கு கோள்கள் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கும்போது சூரியன் புதன் குரு உச்சம் பெற்று கடகராசியிலே, கேது சிம்ம ராசியிலே, சுக்கிரன் நீச்சமாக கன்னி ராசியிலே, ராகு கும்பராசியிலே, வக்கரம் பெற்ற சனி மீன ராசியிலே, செவ்வாய் மிதுன ராசியிலே என்று இன்று ராசி கட்டத்திலே இவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை நடத்துகிறார்கள். இப்போ இதை பேஸ் பண்ணி இன்றைய நாளில் ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இதெல்லாம் 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். 6ஆம் இடம் உங்களுக்கு எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு இடம். அதை எதிரிகளை யோகமாக அடிச்சிடலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல நாள். சனிக்கிழமை ஸ்திரவாரம்னு சொல்லுவோம். எதையும் யோசித்து நிதானித்து அழகாக பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய நல்ல வரப்பிரசாதமான நாள் இன்றைக்கு நீங்கள் ஆஞ்சநேய சுவாமியை மனதால் நினைத்து கொள்ளுங்கள். எல்லா காரியமும் வரம் தரக்கூடிய ஆஞ்சநேயனால நீங்கள் எல்லாத்தையும் வெற்றி கொள்ள போறீங்க. 4 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, நிலையான பார்வை, நேர்கொண்ட தன்மை இதையெல்லாம் வைத்திருக்கிற உங்களுக்கு 5ஆம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ளர இன்றைய நாளிலே சந்திர பகவான் பயணம் செய்வது உங்களுக்கு நலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இனி பீஸ்ஃபுல்லாக சில காரியங்கள்லாம் செய்வீங்க. குழந்தைகள் வழியிலே நல்லதொரு குதூகலமான சூழ்நிலையெல்லாம் இனி இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல், சந்தோஷம், ஆரோக்கியமான உறவு முறை, இது எல்லாமே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே சனிக்கிழமை பெருமாளை வணங்குவது ரொம்ப விசேஷம். சனி நல்லபடியாக பெருமாளை வணங்கி 2 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, உங்க ராசியின் 3வது ஸ்தானமான திறமை முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே இன்னைக்கு சந்திர பகவான் கேதுவுடன் சேருகிறார். மற்றவர்களை எவ்வளவு தூரம் பணிந்து நீங்கள் காரியங்கள் செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் கேதுவின் அனுகிரகம் கிடைக்கும். கேது அப்படிங்கிறவர் ஞானத்தை போதிப்பவர். மனதிலே தன்மையாக இருப்பது அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்க காரியங்கள் செய்தீங்களா வெற்றியை நோக்கிய இலக்கு அழகாக கிடைக்கும். நமக்கு எல்லா விஷயமும் தெரியறதில்லை, கற்றது கைமண் அளவு அப்படின்னு சொல்லுவோம். அதனால மற்றவங்க சொல்றதையும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்னைக்கு நாள் ஆரம்பிங்க. வெற்றி உண்டு. இன்றைய நாளில் சுவாமிமலை முருகப்பெருமானை நினைத்துக் கொள்வதும் அவரை வணங்குவதும் சிறந்தது. 3 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். கடகராசி நண்பர்களே,
ஞானகாரனான கேதுவுடன் சேர்ந்து இன்னைக்கு சந்திர பகவான் பயணம் செய்ய இருக்கிறார் உங்க ராசிநாதன். அப்போ மனதிலே பல விஷயங்கள், எண்ண ஓட்டங்கள், ஒரு விஷயத்துக்கு 4 விஷயம் ஓடிட்டே இருக்கும். ஒரே தேட்டர்ல 4 படம் பார்க்குற மாதிரி மனசு இருக்கும். அப்படி இருக்கும்போது காரிய தடைகள், மறதி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கும். இனி கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பொருட்களை எல்லாம் தொலைப்பதற்கான வாய்ப்புகள், கூட்ட நெரிசல்களிலே போய் நீங்கள் சில பொருட்களை களவு கொடுப்பது, இல்லை வச்சுட்டு வந்துட்டேன் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனத்தோட இருந்துக்கிடுங்க. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி அலர்ட்டா இருக்கிறதுக்கு இன்னைக்கு விநாயக பெருமானை நினைத்து கொண்டு காரியங்களை செய்யுங்க. எல்லாம் நன்மையாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. உங்க ராசிக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகம் பெற்றவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மனசிலே தாய் தந்தையரின் ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிற விஷயமும் மனதிலே அப்படியே மயில் இறகால் வருடிய போல ஒரு நிம்மதியான சூழ்நிலை. மத்தியான வேலையில நல்ல உறக்கம், நல்ல சாப்பாடு. இன்னைக்கு ஒரு திருப்தியா வெளியில போய் அலைச்சலா இருந்தது, ஆனா அப்புறம் ஈவினிங் ஹவர்ஸ்ல எனக்கு எல்லாமே சுகமா இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போகிறது. 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே சதுர்த்தியானதாலே விநாயக பெருமானை வணங்குவதனால் வெற்றியும் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. லாபத்துக்குரிய இந்த சந்திர பகவான் பாதகத்தையும் செய்வார் அப்படிங்கிறது இருக்கு. அவர் உங்களுடைய ராசிக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த நேரங்களிலே உத்தர நட்சத்திரத்திலே பயணம் செய்வதனாலே இன்றைய நாளிலே வரவு உண்டாகும். எதையுமே யோசிச்சு செய்யறதுனால லாபங்கள் உண்டு. கேட்ட காரியங்கள் கேட்டபடி நடக்கும்போது அதுவே சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம். இதுவுமே லாபம். செலவுகள் குறைந்தால் அதுவும் லாபம். அப்படி உங்களுக்கு வரவுக்கான வழிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் என்று. இன்றைக்கு நீங்கள் சுகமாய் இருப்பதற்கு நல்ல காலையில் எழுந்து உட்கார்ந்தோன்னா நல்லா பிரீத், ஆழ்ந்து மூச்சு இழுத்து உள்ள விட்டு அமைதியாக கொஞ்ச நேரம் பிராணாயாமம் போன்ற விஷயங்கள்லாம் செய்துவிட்டு ஆரம்பிங்க. வெற்றி நிச்சயம். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு தொழில் ஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்வதும் கேதுவுடன் செல்வதனாலும் பழம் பெருமைகளை பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர்கள் இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷனில் மைக்கு முன்னாடி நின்று பேச போறீங்க. கற்பனை வளத்துடன் நீங்கள் பழைய காலத்தில் நடந்த விஷயங்களை ரீகால் பண்ணி அதை டெலிவர் பண்ணக்கூடிய பெருமை உங்களுக்கு உண்டாகும். நல்ல சீஃப் கெஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனாலே உங்களுக்கு நல்லதொரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளில் மாறி அம்மனை வணங்கிவிட்டு காரியங்கள் செய்யுங்கள். வெற்றி உண்டு. வாழ்க வளம். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. ராசியின் 9ஆம் இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்திலே செல்வதனாலும் உத்தர நட்சத்திரத்திலே இருக்கும்போது பரிவர்த்தனை யோகம் பெற்ற காரணத்தினால் சிம்ம ராசியில் இருப்பதனாலும் பல விஷயத்துல நிறைய விஷயம் உங்களுக்கு கரெக்டா தெரியும். நான் முன்னமே இதெல்லாம் யோசிச்சிட்டேன் அப்படின்னு ப்ரோஆக்டிவா செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்வீர்கள். அந்த அளவுக்கு எக்யூப்டா இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. எதையுமே தெரிந்து புரிந்து ஆராய்ந்து செய்யும் போது மனதும் அவங்களோட டிராவல் பண்ணும். அப்படி உங்களோட இன்னைக்கு டிராவல் பண்ணக்கூடிய மனதாக இருப்பதனாலே வெற்றியான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய நாளிலே விநாயகரை வணங்கி 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த நிச்சய வெற்றி. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. அஷ்டமத்துக்குரிய சந்திர பகவான் 9ஆம் இடத்திலே பரிவர்த்தனை யோகம் பெறுவதனாலே புகழ் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. பல கூட்டங்கள் நடுவிலே உங்களை பாராட்டி பேசுவதை கேட்கக்கூடிய நாளாகும். உங்களுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாகும். மற்றவர்கள் உங்களை சூழ்ந்து உங்களுடைய அந்த பேச்சை கேட்கணும், சார் நீங்க செஞ்சிருக்க காரியங்கள் செயற்கரிய செய்கள் அப்படின்னு உங்களை கொஞ்சம் தூக்கி வச்சு பேசக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. அதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் மாற்றி விடுகிறது. இன்றைய நாளில் அம்பிகையின் வழிபாடு சிறந்தது. 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பை தரும்.
வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்க ராசியின் 7ஆம் இடத்துக்காரர் என்கிற இந்த சந்திர பகவான் உத்தர நட்சத்திரத்திலே பயணம் செய்து கன்னி ராசிக்குள்ளே செல்வதனாலே நல்லதொரு பயன்கள், பொது நலன்கள் இதெல்லாம் செய்ய போறீங்க. சொசைட்டியிலே பல காரியங்கள் எல்லாம் நீங்க எடுத்து செய்யக்கூடிய காரியங்களாக அமையும். 4 இடம் இருக்கு, நான் போய் பார்த்து பண்றேன் அப்படின்னு முன்னின்று எல்லாரையும் நிலைநிறுத்தக்கூடிய அந்த அரேஞ்ச்மெண்ட், அந்த செட்டப், ஆர்கனைசேஷன் இதெல்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு இருக்கு. 10 பேருக்கு நடுவில் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு வந்துடும். அதனால இன்னைக்கு நீங்கள் முதன்மை தன்மையாக நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. 6, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனிவாரமான இந்த நாளிலே நீங்கள் ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு காரியங்களை துவங்க வெற்றிகளும் நிச்சயம் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கனால கொஞ்சம் கவனத்துடன் காரியங்கள் செய்தீர்களா நல்லா இருக்கும். எதையுமே தெளிவாக புரிந்து கொள்ளாமல் செய்யக்கூடிய காரியங்கள் இருந்தா கொஞ்சம் ஒரு தடவை 4 வாட்டி கேட்டுக்கிடுங்க. என்ன சொன்னீங்க கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்களே. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடலாமே. தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்றது வேண்டாம். அதனால் வரக்கூடிய சிக்கல்கள் இன்னைக்கு உங்களை பாதிக்கக்கூடியதாக அமையும். உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் இன்னைக்கு நிறைய பண்ணுங்க. தெரியாத காரியங்கள் தெரியலன்னு சொல்லி ஒதுங்கி நில்லுங்க. இல்லைன்னா தெரிந்து கொண்டு பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிளியரா மனசேட்டு இருக்கணும்னா ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கணும். மற்றவர்கள் சொல்லி ஜாம்பவான் சொல்லி அவருக்கு எல்லா காரியங்களும் நடந்துன்னு சொல்லுவோம். அப்படி மற்றவர்கள் சொல் பேச்சு கேட்பதே இன்னைக்கு நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. கன்னிராசிக்குள்ளர பயணம் செய்யக்கூடியதான இந்த சந்திர பகவான் உத்தர நட்சத்திரத்தை தொட இருக்கிறார். நேரடி பார்வைக்கு சந்திரன் வரப்போகிறார். உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு கருவேறி பல காரியங்களிலே நீங்கள் எடுத்து வைத்திருந்த காரியங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத காரியங்களினாலே மனதிலே குழப்பம் வந்து கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஸ் கூட இன்னைக்கு பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவங்களும் தொழில் முறையில் சில சிக்கல்களை ஏற்படுத்த வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று. 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு சிவ வழிபாடு சிறந்தது. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.